வார்த்தை நான் கலந்திருந்ததினால் என்னுடைய சிந்தைகளை என்னால் பாதுகாக்க முடிந்தது என்று அவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சிந்தை மிகவும் முக்கியமானது. பரிசுத்தத்தோடு பாதுகாக்கப்படணும். உங்களுடைய இருதய துடிப்போடு இயேசு, உங்களுடைய சுவாசத்தோடு இயேசு, எதை செய்தாலும் இயேசு. இரவிலே படுக்க போகும்போது ஒரு நாளும் டிவி பார்த்து கொண்டு, ஒரு நாளும் அந்த சீரியலை தொடர்ச்சியை பார்த்து கொண்டு, ஆபாச காட்சிகளை பார்த்து கொண்டு படுக்க போகாதிருங்க. குடும்ப ஜெபம் ரொம்ப அவசியம். உங்களுடைய மனைவியின் கைகோர்த்து ஜெபித்து விட்டு நீங்க குடும்பமா ஜெபம் பண்ணி படுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆலோசனை சொல்லுங்க. ஜெபிச்சுட்டு படுத்தியா? என்ன ஜெபம் பண்ணா? கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இரவிலே உன்னை சூழ்ந்திருக்கட்டும். சாத்தான் நம்முடைய சிந்தைகளிலே ஊடுருகிற ஒரு நேரம் இரவு நேரம்தான். தூக்கம் வராம இருக்கும்போது சாத்தான் பலவிதமான சிந்தைகளை கொண்டு வருவான். தூக்கம் வருகிற வரையிலும் அந்நிய பாஷையில நீங்க பேசிக்கொண்டே அப்படியே தூங்கும் போது பரலோக சிந்தை, பரலோக தரிசனம் அவ்வளவு இனிமையாயிருக்கு. உங்களுடைய சிந்தைகளை பாதுகாக்க நீங்க தீர்மானிக்கும் போது இரவில ஒரு கெட்ட சொப்பனம் கூட உங்களுக்கு வராதபடி ஆண்டவர் உங்களை அருமையாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவர். சிந்தையில் உள்ள ஜெயம்தான் ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தின் உண்மையான ஜெயம். சிந்தையில் உங்களுக்கு பரிசுத்தம் உண்டாகட்டும். வேறு பரிசுத்தமாய் இருந்தால் அந்த மரம் பரிசுத்தமாய் இருக்கும். உடைய சிந்தையில நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் இருந்தால் தான் எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ முடியும்.